வீரியம் அவங்களது இரத்த ஓட்டத்துல தான் இருக்குங்க. புதிய இரத்த அணுக்கள் உடல்ல உற்பத்தியாவது இரத்த ஓட்டத்தின் அளவுல தான் ஆண்மையை சீராக்கும். உடல்ல புதிய இரத்த அணுக்கள் சீராக உற்பத்தி ஆனாதான் உடல் வலிமை, ஆரோக்கியம், இதர உடல் உறுப்புகளின் செயற்திறன் அனைத்துமே சிறப்பாக இருக்குங்க. இதோ இந்த 7 உணவுகள் உடலில் உள்ள புதிய இரத்த அணுக்களை அதிகரித்து இரத்த ஓட்டம் சீராக பெருமளவு உதவி செய்யுதுங்க. முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையை பருப்பு, முட்டை சேர்த்து நன்றாக 40 நாட்கள் சாப்பிட்டு வந்தா உடல்ல இரத்த அணுக்கள் அதிகரிக்கும். பொன்னாங்கண்ணி கீரை. 1 மாதம் உங்க மதிய உணவுல பொன்னாங்கண்ணி கீரையை சேர்த்து வந்தா உடல்ல புதிய இரத்த அணுக்கள் அதிகரிப்பது மட்டுமல்லாம உடல் ஆரோக்கியமும் மேம்படுங்க. புதினா. புதினா ஒரு வகையில மூலிகை உணவென்றும் கூறலாம். புதினாவை சுடுநீர்ல கொதிக்க வச்சு வடிகட்டி காலை மாலை என 2 வேளையும் குடிச்சு வந்தா இரத்த அணுக்கள் அதிகரிக்குங்க. நீரிழிவு நோய் கட்டுப்படுத்தப்படலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் இது நல்லதுன்னு சொல்றாங்க. அரைக்கீரை. அரைக்கீரையை காலை மாலை என 2 வேளை பருப்பு சேர்த்து வேக வச்சு சாப்பிட்டு வந்தா உடல்ல புதிய இரத்தம் உற்பத்தி ஆகும்னு சொல்றாங்க. உலர் திராட்சை. தினமும் ஒரு கைப்பிடி அளவு உலர்ந்த திராட்சையை சாப்பிட்டு வந்தாலே இரத்தம் சுத்திகரிக்கப்படுங்க. பப்பாளி. தினமும் ஒரு துண்டு பப்பாளி சாப்பிட்டு பிறகு 1 டம்ளர் பால் குடிச்சு வந்தா உடலை இரத்தம் அதிகரிக்குங்க. உடல் சூடு அதிகமாக இருப்பவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் இதை தவிர்க்க வேண்டும்னு சொல்றாங்க. கர்ப்பிணி பெண்கள் பப்பாளி சேர்ப்பதால கருக்கலைப்பு நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. அத்திப்பழம். தினமும் 2 அல்லது 3 அத்திப்பழங்கள் உண்டு வந்தா இரத்த ஓட்டம் அதிகரிக்குங்க. 1 டம்ளர் பாலோட சேர்த்து அத்திப்பழம் சாப்பிட்டு வந்தா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும். உடல் புத்துணர்ச்சி பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல் பற்றி தெரிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.